அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களுக்காக நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் இன்று பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற கிண்ண சாதனை வேர்ல்டு ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்காக நடைபெற்ற காட்சிகளை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். மழலைகளின் அற்புத நடன காட்சி பரதநாட்டியம் கண்டு கழிக்க உங்களுக்காக படம் பிடித்து காண்பித்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, திருவண்ணாமலையில் மலை சுற்றும் பாதையில் ஆர்ட்ஸ் காலேஜ் அருகில் உள்ள திடலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று பக்கத்தில் உள்ள மாநிலங்களில் இருந்து சுமார் 6 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பரதநாட்டிய நடன காட்சி இங்கு எல்லோர் கண்முன்னிலையும் நடந்தேறியது. அதை வேர்ல்டு ரெக்கார்ட் குழுவினர் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக இதை நடத்தினார்கள். சுமார் 1000கணக்கான நடன கலைஞர்கள், குழந்தைகள், மாலை செல்வங்கள் சந்தோஷமாக இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குழந்தைகளுடைய அந்த ஆர்வமிக்க இந்த நடன காட்சி பார்ப்பவர்களை கவரும் வண்ணம் அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைகளும் அழகான நடனமிட்டு நடந்து சென்று ஆங்காங்கே அவர்களுடன் பேசிக்கொண்டும் நடன நிகழ்ச்சி முடிந்த பிறகு நடந்த காட்சிகளைத்தான் உங்களுக்காக படம் பிடித்திருக்கின்றேன். இந்த குழந்தை பாருங்க, கையில் ஒன்று வச்சுக்கிட்டு அழகா, இவங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு வெவ்வேறு ஊரிலிருந்து வந்தவர்கள் ஒன்றாக கூடி இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சந்தோஷப்பட்டனர். நாமும் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். என்ன சந்தோஷம் பாருங்கள்! இந்த குழந்தைகளுடைய இந்த நிம்மதி, சந்தோஷம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. இந்த காட்சிகளை மீண்டும் மீண்டும் பார்த்து சந்தோஷம் அடையுங்கள். என்ன ஒரு இந்த குழந்தை பாருங்க, இந்த குழந்தை என்ன பண்ண ஜடையை பார்த்துக்கிட்டே வருது, அது பிடிக்க வருது, இன்னொருத்தர் அதை பிடிச்சிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு மனசுக்கு இதமான காட்சிகள். வெள்ளைக்காரம்மா அவங்க கூட குழந்தைங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த 4 குழந்தையும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு அம்மா தன்னுடைய இதுவரை முகத்தை மூடிட்டு போன உடனே அதை பார்க்குறாங்க. இந்த குழந்தை பாருங்க, அந்த அவார்டை வெளி காமிச்சிட்டு சந்தோஷமாக போஸ் கொடுக்குறாங்க. என்ன ஒரு மனசுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் கிண்ண சாதனை சர்டிஃபிகேட்டு எல்லோரும் கையில் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக போஸ் கொடுக்குறாங்க. அதில் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கை காமிக்குது. தன்சப் இந்த குழந்தைகளும் அதே தான். குழந்தைங்கள்லாம் அவார்டு வாங்கிட்டு நிம்மதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. இவங்க யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. கூட வந்தவங்களையா, நண்பர்களையா, அவார்டு வாங்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவங்க பாருங்க இவ்வளோ அழகாக கையில் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க.
இவர் அவார்டு கையில் மாட்டிக்கிட்டு காமிக்கிறாங்க. ஸ்டேஜில் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க இவங்க. சுமார் ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் அந்த கிண்ண சாதனை அவார்டு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அவ்வளோ சந்தோஷம் குழந்தைங்கள. இந்த அம்மா பாருங்கள், தன் குழந்தை சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு அவ்வளோ சந்தோஷமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த திடலே அப்படியே ஜகஜோதியாக குழந்தைகளுடைய கண்கவர் அற்புதமான காட்சிகள் பார்க்கறதுக்கு மனசுக்கு எவ்வளோ இதமாக இருந்தது. இந்த குழந்தை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த குழந்தை அம்மாவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவங்களும் அதுக்கு அவார்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு டான்ஸு போட்டுக்கிட்டு பாருங்க. அவங்க அப்பா அவ்வளோ சந்தோஷமாக தூக்கி வச்சிட்ருக்கார். இவன் இந்த நடன கலைஞர்களுடன் சேர்ந்து சிவநடனம் பாருங்க நல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க ஒரு குரூப், எல்லோரும் குரூப்பாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன் அம்மா கிட்ட வாடா பேசுகிறான்னு அந்த பாப்பா கூப்பிடுச்சு தன் தம்பியை. இந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக அங்கே எல்லாமே அங்கே கிடச்சிது. அன்னைக்கு குழந்தைகளுக்கு இனிப்பு வகைகள் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்கள். குழந்தைகள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இதெல்லாம் நாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். தந்தைகளுக்கும் தாய்களுக்கும் பிள்ளைகள் வாங்கிய இந்த சந்தோஷம். பரதநாட்டியம் நடராஜர் பாருங்கள் நின்றுட்டு இருக்கார். அங்கே பல ஆயிரக்கணக்கான கச்சேர்கள் போடப்பட்டிருந்தது. அந்த சேர்களில் அமர்ந்து கொண்டோம், கீழே அமர்ந்து கொண்டோம். குழந்தைகள் சந்தோஷமாக அன்று ஒரு நாள் மாலையிலிருந்து இரவு வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே வண்ண வண்ண பூக்கள் மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த குழந்தைகள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த பரதநாட்டியன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கலர் கலராக குழந்தைகள் பிள்ளைகளுடைய அந்த சந்தோஷம் நம்மளையும் சந்தோஷப்படுத்தியது. இதுதான் அந்த அவார்டு. பரணி தீபம் ஃபார்மேஷன். இந்த அவார்டு இவங்க கையில் பிடிச்சி நமக்காக காமிச்சிக்கிட்டு நாம் அதை எடுத்து உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன்.